நீங்க ஜிபே, போன்பே, பேடிஎம்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ செப்டம்பர் 15ஆம் தேதியில இருந்து வரப்போற புது ரூல்ஸை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா UPI பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்ற முறையில முக்கியமான பல மாற்றங்களை தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதுல இப்போ ஒரு நாளைக்கு அதிகபட்சமா எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கறதுல சில விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வாங்கின கடனுக்கு EMI கட்டுறதோ இல்லனா கடனையே முழுவதுமா அடைக்கிறதுக்காக பணம் செலுத்துறதையோ UPI மூலமா பண்ணுனீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஆனா அதை இப்போ ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாயா உயர்த்தி இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பரிவர்த்தனைக்கு அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாமா. இதுவே நீங்க கிரெடிட் கார்டு பில்ல UPI மூலமா பே பண்றதா இருந்தா முன்னாடி எல்லாம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 2 லட்சம் ரூபாய் தான் பே பண்ணலாம். ஆனா வர செப்டம்பர் 15ஆம் தேதியில இருந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பரிவர்த்தனையில அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பே பண்ணிக்க முடியுமா. அப்புறம் உங்களுடைய இன்சூரன்ஸ் நீங்க ஏதாவது பே பண்றீங்க அல்லது நீங்க பங்கு சந்தையில எல்லாம் முதலீடு பண்ற ஆளா இருக்கீங்க, அந்த பணத்தை UPI மூலமா நீங்க செலுத்துறீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் பணத்தை செலுத்த முடியும் ஒரு நாளைக்கு. ஆனா அதை இப்போ ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாயா உயர்த்தி இருக்காங்க. ஒரு பரிவர்த்தனைக்கு அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிக்கலாமா. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா போக்குவரத்து செலவு, நீங்க ஏதாவது டூர் போறீங்க அதுக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி எல்லாம் அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாயா இருந்துச்சு. இப்ப அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாமா. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் செலுத்திக்கலாமா. இதே அரசாங்கத்துக்கு டாக்ஸ் பே பண்றதுக்கு அதாவது வரி கட்டுறதுக்கு UPI பரிவர்த்தனையை பயன்படுத்தினீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் செலுத்த முடியும். அதை ஒரு நாளைக்கு இப்போ 5 லட்சம் ரூபாயா உயர்த்தி இருக்காங்க. அப்புறம் UPI மூலமா பணம் செலுத்தி தங்கம் வாங்குறவங்க இதுக்கு முன்னாடி அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் வாங்க முடியும். ஆனா அதை இப்போ 6 லட்சமா உயர்த்தி இருக்காங்க. ஒரு பரிவர்த்தனையில அதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாமா. இதுவே நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினருக்கோ பணம் அனுப்புறதா இருந்தா அதாவது பர்சன் டு பர்சன் தனிநபர்களுக்கு இடையே பணம் அனுப்புறதா இருந்தா ஏற்கனவே இருந்த மாதிரியே ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்ப முடியுமா. இந்த மாற்றம் யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா பங்கு சந்தையில மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, அதிக இன்சூரன்ஸ் தொகையை UPI மூலமா கட்டுறவங்க, அதிகமான கிரெடிட் கார்டு பில்ல UPI மூலமா கட்டுறவங்க, வணிக நோக்கங்களுக்காக அதிக தொகையை செலுத்துற தொழில் முனைவோர்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புது விதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.